அன்பிற்கினிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நாம் பனைமரத்தை இதுவரை 2 பகுதிகளாக அதனை அக்குவேறு ஆணிவேராக பார்த்துவிட்டோம். இந்த பகுதியிலே பனைமரத்தின் பயன்களை பற்றி பார்ப்போம். நகரமயமாக்கப்பட்ட வாழ்க்கையிலே நம்மில் பெரும்பாலானவர்கள் பார்த்திராத ருசித்திராத பழம்தான் பனம்பழம். பனம்பழத்தின் பலன்களை, அதன் சத்துக்களை உணர்ந்து நம்முடைய முன்னோர்கள் நிறையவே பயன்படுத்தியிருக்கிறார்கள். பனம்பழமானது இளம் காய்களாக இருக்கையில் நுங்கு என அழைக்கப்படுகிறது. இந்த பருவத்திலே நுங்கில் காணப்படும் வழுவழுப்பான திரவநிலை கலந்த திண்ம விதையானது மிகவும் இனிப்பாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் இருக்கும். நுங்கு நகரங்களிலும் கிடைக்கும். அது உண்ண சுவையாகவும் உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். முற்றிய காய் பனம்பழமாக மாறுகிறது. மாம்பழம் போல இதுவும் ஒரு பருவகால பழம். ஆடி மாதம் வரை பனம்பழம் கிடைக்கும். பனைமரம் பல்வேறு பயன்களை கொண்டுள்ளது. இதன் ஒவ்வொரு பகுதியும் மனிதர்களுக்கு பயன்படுகின்றன. பனைமரத்தின் காய், நுங்கு, பதநீர், பனங்கிழங்கு, பனை வெல்லம், ஓலை, மரம் என அனைத்துமே பயன்படுகின்றன. குறிப்பாக பனைமரத்தின் கள், பதநீர், நுங்கு போன்றவை உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுப் பொருட்களாகும். பனை ஓலைகள் கூரை வேயவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் பயன்படுகின்றன. பதநீர் செரிமானத்தை அதிகப்படுத்தவும், உடல் சூட்டை தணிக்கவும், குடல் மற்றும் வயிற்று புண்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. பனங்கற்கண்டு தொண்டை புண்களை குணப்படுத்தவும், உடல் சூட்டை தணிக்கவும் பயன்படுகிறது. பனைவேர் தொழுநோயை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்று கூறுகிறார்கள். பனங்கொட்டைகளை முளைக்க வைத்து அந்த கிழங்கையும் சாப்பிடலாம். பனங்கிழங்கில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடலுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை தருகிறது. பனைமரத்தின் விறகு எரிபொருளாய் பயன்படுகிறது. பனம் பழத்தில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, சர்க்கரை, நார்ச்சத்து, புரோட்டீன், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், வைட்டமின் B6 போன்றவை இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியவை. மிக குறைந்த அளவு கலோரிகளையும் அதிக அளவு பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்களையும் கொண்டுள்ள இந்த பனம்பழம் உடலுக்கு வலு தரக்கூடியது. எலும்புகள் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. மலச்சிக்கல், நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகம் என்பதால் மலச்சிக்கலை போக்குகிறது. ஆண்மை குறைபாடுகளையும் இந்த பனம்பழங்கள் போக்குகின்றன. சளி தொந்தரவு உள்ளவர்கள் பாலில் பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடித்து வந்தால் சளி பிரச்சனை நீங்குமா. பனம்பழத்தை பச்சையாக சாப்பிட கூடாது. நெருப்பு மூட்டி சுட்டு அதன் சதைப்பகுதியை மட்டும் சாப்பிட வேண்டுமா. அதாவது இந்த பனம்பழத்தை நெருப்பில் சுட்டு வாட்டும் போதே அதிலிருந்து வரும் வாசனை அந்த பகுதி முழுக்க நிரம்பிவிடும். பழத்தை சுட்டு அதில் உள்ள தோலை நீக்கிவிட்டு உள்ளே மஞ்சளாக இருக்கும் பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டும். அல்லது பனம்பழச்சாற்றுடன் மாவு சேர்த்து பிசைந்து பணியாரம் போல செய்கிறார்கள் தென் நாட்டிலே. தேங்காய், வாழைப்பழம், பால், சர்க்கரை சேர்த்து இனிப்புகளும் செய்கிறார்கள். அளவுடன் சாப்பிட்டால் நல்லது. பனம்பழத்தில் மாவுச்சத்து அதிகம் இருப்பதால் நிறைய சாப்பிடக்கூடாது. வயிறு உபாதைகள் ஏற்படலாம் அல்லது தசைப்பிடிப்பை தந்துவிடலாம். எனவே அளவுடன் பனம்பழத்தை உபயோகிக்கலாம். பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். இவ்வளவு பயன்கள் தரும் பனைமரங்கள் எல்லாமே தாமாகவே வளரக்கூடியவை. எந்த பராமரிப்பும் இல்லை. உரமோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை. முற்றிலும் இயற்கை தரும் கொடையாக அது முற்றிலுமாக தன்னை தியாகமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் எங்காவது பனங்கிழங்கையோ, நுங்கையோ, பனம் பழத்தையோ, பனை சார் கைவினை பொருட்களையோ பார்த்தால் தயவு செய்து அது நம் மரம், நாம் ஆதரவு தர வேண்டிய மரம் என்று உணர்ந்து அதற்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறி பனைமரத்தின் வரலாற்றையும் அதனுடைய பயன்களையும் ஓரளவு என்னால் தொகுக்க முடிந்த அளவிற்கு தந்திருக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இனி அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு சுவையான விவரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.